செல்வங்களுக்கு வணக்கம். நான் பழைய வீடியோவில் இந்த மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது நம்ம சொல்லி காட்டக்கூடாது அப்படின்றத பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். மறுபடியும் எனக்கு அதே சமயத்தில் அதெல்லாம் பேசி முடிஞ்ச பிறகு மற்றொரு இது எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுனாக்கா, நம்ம யாருக்காவது தர்மம் செய்தால் அந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு தெரியாமல் நம்ம கொடுக்கணும். இந்தப்பா இதை வச்சுக்கோ, கஷ்டத்தில் இல்லையா, ஓகே, இது வச்சுக்கோ, இப்போ சாப்பிட்டு இந்த காசு ஏதோ கொடுக்கணும், மறைவாக கொடுத்துடணும். நம்ம உதவி செய்கிறத இப்படி பார்த்துக்கின்னு எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்களான்ட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி, இந்தப்பா இந்த இந்த காசு இதை எடுத்து போய் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு மற்றவங்களுக்கு 4 பேர் தெரிகிற மாதிரி கொடுப்பது அது தர்மம் என்று சொல்லுவதற்கே இல்லை. என்ன தாத்தா, தர்மம் தானே கொடுத்தாங்க, 4 பேர் தெரிஞ்சானா? தெரியக்கூடாது, தெரியாமல் வந்தது நல்லது. பாருங்கள், இறைவன் இயேசுநாதர் அவர் காலத்தில் அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், தர்மம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் அது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கறது வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். நம்ம வலது கையிலால் மற்றவங்களுக்கு எது உதவி பண்ணுறது கூட இந்த இடது கைக்கு தெரியாமல் கொடுங்க அப்படின்ற ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் எது செய்தாலும் அதை டமாரம் அடித்துக்கொண்டு 4 பேர் பார்க்குற மாதிரி கொடுத்தா அது ஒருவேளை அவனுக்கும், அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் பிச்சை வாங்குவது அவனுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கலாம். அவன் நல்லா வாழ்ந்திருக்கலாம், வாழ்ந்து கெட்டவன், நல்லா வாழ்ந்தவன் இப்போ பிச்சை எடுக்கிறானே, நம்ம பிச்சை எடுக்கிறோமேன்ற ஒரு எண்ணம் அவருக்கு அவன் உண்மையிலேயே அவனுக்கு மிகவும் கவலைப்படுவான். அதனால் நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் கூட அது 4 பேருக்கு தெரியாமல் மறைமுகமாக உதவி செய்கிறது நல்லது. அதைத்தான் அவர் சொன்னார். நமது தந்தை இயேசுநாதர் இருக்கும்போது சொன்னார், நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்தால் இந்த வலது கையால் நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யும்போது அது இடது கைக்கு தெரியாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிறார். அதனால் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லது தான். ஓகே சார்.